வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. மாநில செய்திகள் வாசிப்பவர் செங்கேனி பழனி. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் இன்று பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடக்கி வைத்தார். நிலையான நீடித்த எதிர்காலத்திற்கு தண்ணீர் பாதுகாப்பு என்பது வாழ்க்கை முறையாக மாற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். உலகிலேயே மிக குறைந்த கட்டணத்தில் இணையதள சேவை வழங்கும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். கரிகலாம்பாக்கத்தில் ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி திருச்சி பஞ்சப்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 5650 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு நலத்திட்டங்களை தொடக்கி வைத்து புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டினார். அப்பொழுது உரையாற்றிய அவர், இன்று தொடங்கப்பட்டுள்ள குழாய் மூலம் எரிவாயு வழங்கும் திட்டத்தால் சுமார் 9 லட்சம் குடும்பங்கள் பயனடையும் என்றார். மேலும் இத்திட்டம் 4 கோடி மரங்களை நடுவதற்கு ஈடானது என்றும் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது என்றும் தெரிவித்தார். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. மேம்படுத்தப்பட்ட 8 ரயில் நிலையங்களை திறந்து வைத்தும் பிரதம மந்திரியின் கிராம சாலை திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள 370 கிலோமீட்டர் தூர சாலைகளையும் பிரதமர் திறந்து வைத்தார். நீலகிரி, ஈரோடு மாவட்டங்களில் பாரத் பெட்ரோலிய நிறுவனத்தின் எரிவாயு விநியோக வலையமைப்பு, கங்கை கொண்ட சோழபுரம் முதல் மீன்சுருட்டி சாலை வரையிலான கட்டுமான பணிகளுக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார். முன்னதாக இன்று பிற்பகல் கேரளா சென்ற பிரதமர் அங்கு எர்ணாகுளத்தில் 11,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள பல மேம்பாட்டு திட்டங்களை தொடக்கி வைத்தார். மேலும் பாரத் பெட்ரோலியம் நிறுவனத்தின் கொச்சி சுத்திகரிப்பு நிலையத்தில் 5500 கோடி ரூபாய்க்கும் அதிகமான மதிப்புள்ள பாலிப்ரோப்ளின் பிரிவுக்கும் அவர் அடிக்கல் நாட்டினார். மேலும் சாலை உள்கட்டமைப்பு துறைகள் 2 பெரிய நெடுஞ்சாலை திட்டங்களையும் பிரதமர் தொடக்கி வைத்தார். இதில் தலப்பாடி செங்கலா தேசிய நெடுஞ்சாலை திட்டமானது 6 வழி பாதையாகும். 2650 கோடி ரூபாய்க்கும் அதிகமான மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள இந்த நெடுஞ்சாலை பிரிவு மும்பை கன்னியாகுமரி பொருளாதார வழித்தடத்தின் ஒரு முக்கிய அங்கமாக திகழ்கிறது. அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்ட 3 ரயில் நிலையங்களையும் அவர் திறந்து வைத்தார். மேலும் பாலக்காடு பொள்ளாச்சி இடையிலான புதிய ரயில் சேவையையும் பிரதமர் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து கொச்சியில் மோடியுடன் விக்சித் கேரளம் என்ற தலைப்பில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உரையாற்றினார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற ஜல் மகோத்சவ் 2026 நிகழ்ச்சியில் பங்கேற்றார். அப்பொழுது உரையாற்றிய அவர், நீர் பாதுகாப்பு என்பது ஒவ்வொரு குடிமகனின் கடமை என்றும் தெரிவித்தார். தண்ணீரை ஒரு விலை மதிப்பற்ற பொக்கிஷமாக கருதி வருங்கால சந்ததியினருக்கு பயன்படும் வகையில் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். நிலையான நீடித்த எதிர்காலத்திற்கு தண்ணீர் பாதுகாப்பு என்பது ஒரு நடைமுறை மட்டுமல்லாமல் வாழ்க்கை முறை மாற வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். நல் ஜல் மித்ரா திட்டத்தின் கீழ் சுய உதவி குழுக்களை சேர்ந்த கிராமப்புற பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்கு குடிநீர் வழங்கும் அமைப்புகளின் செயல்பாடுகள் மற்றும் பராமரிப்பில் முக்கிய பங்காற்றும் வகையில் பயிற்சி அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். இந்த முயற்சி என்பது நீர் பாதுகாப்பிற்கான பங்களிப்பை வழங்குவது மட்டுமல்லாமல் கிராமப்புறங்களில் குறிப்பிடத்தக்க வேலை வாய்ப்புகளையும் உருவாக்கும் வகையில் அமைந்திருப்பதாக தெரிவித்தார். நீடித்த தண்ணீர் பாதுகாப்பை மேற்கொள்வதற்கு சமூகத்தின் அனைத்து பிரிவினரும் பங்களிப்பது அவசியம் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் ஜல்சக்தி துறை அமைச்சர் திரு CR பாட்டீல், இணை அமைச்சர் திரு V சோமண்ணா, திரு ராஜ்பூஷன் சௌத்ரி ஆகியோரும் கலந்து கொண்டனர். உலகிலேயே மிக குறைந்த கட்டணத்தில் இணையதள சேவை வழங்கும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மக்களவையில் இன்று கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், உலக அளவில் 1 GB டேட்டாவிற்கு $2.59 கட்டணம் செலுத்தும் நிலையில் இந்தியாவில் இதற்கான கட்டணம் 25 மடங்கு குறைவாக உள்ளது என்றார். கடந்த 10 ஆண்டுகளில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு டிஜிட்டல் இந்தியா இயக்கத்தை தீவிரமாக செயல்படுத்தி வருவதாக கூறினார். இதன் காரணமாக இணையதள சேவைகள் குறைந்த கட்டணத்தில் அனைவருக்கும் வழங்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். கடந்த 2014ஆம் ஆண்டு நாடு முழுவதும் 25 கோடி பேர் இணையதள சேவையை பயன்படுத்தி வந்த நிலையில் தற்போது இந்த எண்ணிக்கை 103 கோடியாக அதிகரித்து உள்ளது என்றார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் குறித்த விவாதம் இன்று மக்களவையில் மீண்டும் தொடங்கியது. இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு பேசிய பிஜேபி உறுப்பினர் திரு ரவிசங்கர் பிரசாத், எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த சில தலைவர்களை திருப்திப்படுத்துவதற்காகவே இத்தீர்மானம் கொண்டுவரப்பட்டிருப்பதாக கூறினார்.
நாட்டின் அரசியல் சாசனம், நாடாளுமன்றம் மற்றும் தேர்தல் ஆணையத்திற்கு எதிராகவும் எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி கருத்துக்களை தெரிவிப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். கடந்த 72 ஆண்டுகளில் மக்களவைத் தலைவருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீதான விவாதம் 2 முறை மட்டுமே நடைபெற்று இருப்பதையும் திரு ரவிசங்கர் பிரசாத் சுட்டிக்காட்டினார். முன்னதாக நேற்று இந்த தீர்மானத்தை முன்மொழிந்த காங்கிரஸ் உறுப்பினர் திரு முகமது ஜாவத் மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா பாரபட்சமற்ற முறையில் செயல்பட தவறிவிட்டதாக குற்றம் சாட்டியிருந்தார். சமையல் எரிவாயுவின் விலையேற்றம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் குறித்து எதிர்க்கட்சிகள் இன்று மக்களவையில் அமளியில் ஈடுபட்டதால் அவை நண்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவையில் இன்று கேள்வி நேரத்தின் போது சமையல் எரிவாயு தட்டுப்பாடு குறித்து விவாதம் நடத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கோரிக்கை வைத்து அமளியில் ஈடுபட்டனர். அப்பொழுது அவையை நடத்தும் அலுவலர் திரு திலீப் சைக்கியா இந்த அமளிக்கிடையே அவையை நடத்த முயன்றார். ஆனால் கூச்சல் குழப்பம் தொடரவே நண்பகல் வரை அவை ஒத்திவைக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி அரசின் ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா இன்று கரிக்கலாம்பாக்கத்தில் நடைபெற்றது. தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு கிராமப்புற சுய உதவி குழு பெண்களுக்கு சமுதாய முதலீட்டு நிதி உதவி, மின்சார ஆட்டோக்கள் மற்றும் லட்சாதிபதி பெண்களுக்கு சான்றிதழ் வழங்கியும், விவசாய களம் மற்றும் தானிய கிடங்குகளை விவசாயிகளுக்கு வழங்கியும் சிறப்பித்தார். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. இந்நிகழ்ச்சியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி உரையாற்றிய துணைநிலை ஆளுநர் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தையும் சமுதாய பொருளாதார முன்னேற்றத்தையும் மேம்படுத்த அரசு எடுத்து வரும் முயற்சிகளுக்கு இந்த நிகழ்ச்சியே ஒரு உதாரணம் என்றார். இந்தியாவின் உண்மையான வளர்ச்சி என்பது கிராமங்களின் முன்னேற்றத்தில்தான் இருக்கிறது என்று கூறினார். இந்தியாவின் பலமும் அடையாளமும் கிராமங்களில்தான் இருக்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி எப்பொழுதும் குறிப்பிடுவார் என்றும், அவரது பார்வையில் வெறும் சாலை அமைப்பது அல்லது கட்டிடம் கட்டுவது மட்டுமல்ல, கல்வி, சுகாதாரம், குடிநீர், விவசாய முன்னேற்றம், பெண்களுக்கு அதிகாரம், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு என்று எல்லா துறைகளிலும் கிராமங்கள் முன்னேற வேண்டும் என்பதே பிரதமரின் நோக்கம் என்றும் தெரிவித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை தலைவர் திரு செல்வம், சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு லட்சுமிகாந்தன், திரு செந்தில்குமார், ஊரக வளர்ச்சித்துறை ஆணையர் மற்றும் செயலர் திரு கிருஷ்ணமோகன் உப்பு, ஊரக வளர்ச்சித்துறை இயக்குநர் திரு மாணிக்க தீபன் ஆகியோரும் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் 1604 சுய உதவி குழு பெண்களுக்கு சமூக முதலீட்டு நிதி மூலம் 7,11,00,000 ரூபாய்க்கான காசோலை வழங்கப்பட்டது. நாட்டில் போதுமான அளவு எண்ணெய் கையிருப்பில் உள்ளதாக அகில இந்திய வர்த்தக கூட்டமைப்பின் பொதுச் செயலாளரும் பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு பிரவீன் கண்டேல்வால் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அத்தியாவசிய பொருட்களின் கையிருப்பை உறுதி செய்யும் பொறுப்பு பல்வேறு சங்கங்களுக்கு வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் வதந்திகளை யாரும் நம்ப வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மேற்காசிய பகுதியில் போர் பதற்றம் நிலவுவதால் ஹார்முஸ் நீரிணைப்பில் கப்பல் போக்குவரத்து நிறுத்தப்பட்டால் உலக வர்த்தகம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படக்கூடும் என்று ஐக்கிய நாடுகள் சபையின் வர்த்தக மேம்பாட்டு அமைப்பு எச்சரித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த தடை மூலம் உணவுப் பொருட்களின் விலை அதிகரித்து மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டால் உலக அளவில் கச்சா எண்ணெய், இயற்கை எரிவாயு மற்றும் உரங்களின் வர்த்தகம் பெரிதும் பாதிக்கப்படும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி தகுதி சுற்று இறுதிப் போட்டி இன்று இரவு 7:30 மணிக்கு ஹைதராபாத்தில் நடைபெறுகிறது. இப்போட்டியில் இந்திய அணி வேல்ஸ் அணியை எதிர்கொள்கிறது. பி பிரிவில் 4 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ள இந்தியா வேல்ஸ் அணியை தோற்கடித்தாலோ அல்லது டிரா செய்தாலோ அரையிறுதிக்கு முன்னேறி வாய்ப்பை பெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் இன்று பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடக்கி வைத்தார். நிலையான நீடித்த எதிர்காலத்திற்கு தண்ணீர் பாதுகாப்பு என்பது வாழ்க்கை முறையாக மாற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். உலகிலேயே மிக குறைந்த கட்டணத்தில் இணையதள சேவை வழங்கும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். கரிக்கலாம்பாக்கத்தில் ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.